இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆன்லைன் மூலமா இறந்தவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாவே நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் இது மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஆன்லைன் மூலமா வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெத் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் மூலமாவே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா உங்களுக்கு வந்து 2019 அல்லது 2018 தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம வந்து மேனுவலா தான் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் 2019 அந்த மாரி காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலியமா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்து டெத் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த வெப்சைட்டுக்கு வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்க நான் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்துடலாம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க வந்து யார் இறந்தாங்க அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஆணா, பெண்ணா இல்ல திருநங்கையா அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க அப்படின்றத நீங்க வந்து சூஸ் பண்ணணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை இருக்காது. சென்னைக்கு வந்து தனியா வெப்சைட்டே குடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்ல தான் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க முதல்ல செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இறந்தாங்களா? அப்படி இல்லன்னா வீட்ல இறந்தாங்களா? அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ல அந்த ஹாஸ்பிட்டலோட பேர வந்து இங்க வந்து சர்ச் பண்ணி நீங்க எடுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து வீட்ல அப்படின்னா, இந்த ஹோம் அப்படின்றத கிளிக் குடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் போயிடும். இப்போ ஹாஸ்பிட்டல் அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல கிளிக் பண்ணிட்டு இங்க சர்ச்ல கிளிக் பண்ணீங்கன்னா, என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்றத நீங்க வந்து டைப் பண்ணி இப்போ கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலா என்ன அப்படின்றத நீங்க சர்ச் குடுத்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். பாருங்க இந்த மாரி கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த நாள்ல வந்து இறந்தாங்க. அதாவது டேட் ஆஃப் டெத் ஆன டேட்ட வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். எந்த டேட்ல இறந்தாங்க அப்படின்றத இதுல நீங்க வந்து செலக்ட் குடுத்துறணும். செலக்ட் குடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்க வந்து என்டர் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணிட்டு, நீங்க வந்து கிளிக் அப்படின்றத கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, அடுத்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பக்கத்துல இங்க என்ன நம்பர் தெரியுதோ, அந்த நம்பர் அப்படியே வந்து டைப் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ணி முடிச்சீங்கன்னா, இந்த மாரி நம்பர் வெரிஃபைட் அப்படின்னு காமிக்கும். ஸோ அத இங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு வெளியில கிளிக் குடுங்க. இங்க நம்பர் வெரிஃபைட் அப்படின்னு காமிச்சுச்சுன்னா, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல வந்து இங்க நம்பர் தெரியுதா? அத அப்படியே வந்து டைப் இந்த நம்பர டைப் பண்ணிட்டு, நீங்க வியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் குடுத்தீங்கன்னா, கீழ எல்லா லிஸ்ட்டும் அதாவது அந்த டேட்ல வந்து யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ, அவங்களுடைய லிஸ்ட் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். அந்த டேட்ல டெத் ஆனவங்க லிஸ்ட் எல்லாமே காமிக்கும். உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் தெரியும் பாருங்க. இதுல வந்து நீங்க கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான அந்த டெத் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆயிடும். ஸோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாரி டெத் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகும். கீழ வந்து பிரிண்ட் இருக்கும். நீங்க கிளிக் குடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சென்னை மூலியமா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சென்னையில இறந்தவங்கள அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து சென்னையில இருக்கிறவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு நம்ம வந்து சென்னை corporation.gov.in இந்த வெப்சைட்க்கு நம்ம வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்க நான் வீடியோக்கு கீழ குடுக்குறேன். நீங்க கிளிக் குடுத்து நீங்க டைரக்ட்டா உள்ள வந்துடலாம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து எந்த டேட்ல வந்து இறந்தாங்க அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இங்க தெரியிற இந்த நம்பர வந்து அப்படியே வந்து என்டர் குடுங்க. குடுத்துட்டு நீங்க ஆணா, பெண்ணா இல்ல திருநங்கையா அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் குடுங்க. இந்த மாரி லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சைட்ல ரைட் சைட்ல பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரிண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகும். இல்லன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் காமிக்கும். அதுல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். ஆன்லைன் மூலியமா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.